தமிழ்நாட்டின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்றைக்கு இழந்து இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்தில் இங்கு எல்லாவற்றிலும் பிற மாநிலத்தவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்காங்க. இங்க இருக்கிற மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள் இன்னைக்கு பிவிஆர்கள் யார் நடத்துறா, யார் இதற்கு முதலாளி, இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறோம். நாம கடந்து போற சாலைக்கு இன்னைக்கு சுங்க சாவடியில சுங்கம் செலுத்துங்கன்னு சுங்க சாவடி அமைத்து உட்கார்ந்து இருக்க முதலாளி யாரு? ஒருவர் கூட தமிழன் இல்லை. அப்ப இதை குறித்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் தமிழர், தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு என்று சொல்லி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற அரசு மாபெரும் அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம் என்று திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர இருக்கின்ற விஜய் போன்றவர்களுக்கோ இல்ல அந்த இவர்களுக்கெல்லாம் இது குறித்து என்ன புரிதல் இருக்கிறது? இதெல்லாம் நினைச்சும் போது எங்களுக்கெல்லாம் இரவுல தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய கண் முன்னாடியே நம்ம கிட்ட இருந்த ஒன்றா பறிக்கிறாங்களே. நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க இந்த லைட் இந்த கேமரா நீங்க யாருக்கிட்ட வாங்கிருக்கீங்க? ஒரு மார்வாடி சேட்டு தேடினாலும் கிடைக்கல.